ச்சே, ஒரு நாள் பைக் இல்லைனா போதும். ச்சே, அந்த பைக்கு என்னதான் ஆச்சோ தெரியல. கடையில் விட்டுருக்கேன், போய் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ஸில் தான் போய் ஆகணும். ஹலோ சார், உங்களை தான். ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பஸ்ஸு எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பஸ்ஸு எப்போ வரும்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓ, அதுவா? எனக்கும் தெரியாதுங்க. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிக்கிறேன். எனக்கும் தெரியாது எப்போ வரும்னு. நானும் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பஸ் காணோம். எப்போ வரும்னு தெரியலங்க. ஓ சரி சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து முத்துக்குமார். உங்க பேர் என்ன? ஓ, என் பேர் வந்து அனு. நான் இங்கே தான் பக்கத்து ஊரில் இருக்கேன். இங்கே எங்கள் அப்பா இறக்கி விட்டு போயிட்டாரு. எப்போயுமே காரில் தான் போவேன். இறக்கி விட்டு போனதுனால பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன். பஸ் எப்போ வரும் என்னன்னு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்தனால கிளம்பிட்டாரு. ஓ சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பஸ் வந்துடும். ஆமா, நீங்க எந்த ஊருக்கு போகணும்? எந்த ஊர் பஸ்ன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவேன். இந்த சைடு நிக்கணுமா இல்ல அந்த சைடு நிக்குமான்னு சொல்லுவேன். எந்த ஊர் போகணும்? இங்கே பக்கத்தில் கோவில்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே தான் போகணும். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். அதான் எந்த இடம் எதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ அப்படியா? நானும் கோவில்பட்டிக்கு தான் போறேன். சரி, பஸ் வந்தானே சேர்ந்தே போயிடலாம். கோவில்பட்டிக்கு தான் நானும் போறேன். நானும் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நல்லதா போச்சு. கோவில்பட்டியில் எந்த கம்பெனி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நானும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறேன். நீங்களும் அங்கேயும் இன்டர்வியூ போகிற மாதிரி தான் சேர்ந்தே போயிடலாம்ல, அதான் கேட்டேன். HCLங்கிற கம்பெனில ஒர்க் பண்ற HR-ஆ. வாவ், நானும் அங்கே தான் இன்டர்வியூ வந்துட்டுருக்கேன். நீங்கள் தான் அச்சாரா? சாரி சார், சாரி சார், இவ்வளோ நேரம் தெரியாமல் நான் பாட்டில் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் HR-ஆ இருந்தாலும் நான் உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது கிடையாது. மேனேஜர் தான் உங்களை அட்டன் பண்ணுவாங்க. சரி வாங்க, சேர்ந்து போயிடுவோம். இப்போதைக்கு பஸ் வராது போல. அங்கே கேப் நிற்குது, கேப்ல புக் பண்ணி போயிடலாம் வாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி சார். நானும் நினச்சேன், ஐயோ தெரியாத ஊரில் வந்து இறக்கி விட்டு போயிட்டாரு, இங்கேருந்து எங்கே பஸ்ஸு பிடிச்சி போகிறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்ல வேலை நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி வாங்க போவோம். உங்களுக்கு வண்டி நிற்குது, நம்ம அதிலே போயிடலாம். ராணிக்கா, இந்நேரத்துக்கு எங்கக்கா வெளியே போயிட்டு வந்தீங்க? எங்கே போயிட்டு வந்தீங்க? அதுவா லட்சுமி, பால் வாங்கலான்னு போயிட்டு வந்தேன். இப்பதான் பால் வாங்கிட்டு வரேன், நீயும் கரெக்டா வந்திருக்க. சரி சரிக்கா, பால் வாங்க தூப்பம் எடுத்துட்டு போகாம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஏன் தூப்பணி என்னாச்சு? அட அது ஏன் லட்சுமி கேட்குற? காலையில இருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாம் அனுப்பி கொடுத்துட்டு படுக்கலான்னு படுத்து நல்லா தூங்கி போயிட்டேன். ஒரு பாத்திரம் கூட கழுவாம அழுக்கா கிடக்குது அடுக்கையில. சரி அதான் ஒரு வாட்டர் பாட்டில் கிடக்குது, சரி அதிலே போய் பால் வாங்கிட்டு வந்துருவோம். பால் வர 6 மணிக்கு மேலே மூடி போடுவான். சரி அத்தா போய் முன்ன போய் வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு போனேன். ஏன்க்கா இன்னும் வேலையெல்லாம் முடிக்கலையா? எப்பவுமே எல்லா வேலையும் முடிச்சு சூப்பரா வச்சிருப்பீங்களே வீட்டை. ஆமா லட்சுமி, எப்பவுமே இந்த பிள்ளைங்களை அமுச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுப்பேன். தலைவலிக்குதேன்னு ஒரு காப்பி போட்டு குடிச்சுட்டு லேசா படுத்தேன், தூக்கி போயிட்டேன். நேரம் போனதே தெரியல. மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். அவதியே பாத்திரத்தை கழுவாம ஒன்றும் கழுவாம சரி வாட்டர் பாட்டில் கிடக்குதுன்னு தூக்கிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி சரிக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். இங்க நின்று பேச வேண்டாம், நல்ல விஷயம் பேசணும் இல்லையா? என்ன லட்சுமி, என்ன அப்படி என்ன விஷயம்? சரி வா உள்ள போய் பேசுவோம். வா லட்சுமி, வா வந்து உட்காரு. வா நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர. உட்காரு. எக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, காப்பிலாம் வேணாம். வீட்டில் வரும்போது தான் குடிச்சு வந்தேன். சரி வா லட்சுமி, வா வந்து சோஃபால வந்து உட்காரு. வா லட்சுமி, சோஃபால தானே உட்கார சொன்னீங்க, ஏன் கீழே உட்காந்துட்டேன்? ஏஞ்சி சோஃபால உட்காரு லட்சுமி. எக்க நம்ம வீட்டில் அதெல்லாம் பார்க்கணுமா என்னக்கா? உட்காருங்கக்கா நீங்களும். சொல்லு லட்சுமி, என்ன விஷயம்? இதை விஷயம் சொல்லுன்னு கூப்பிட்டா என்ன விஷயம்? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, முத்துக்குமார் ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்கிறான். அதான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு நினச்சேன். என்னக்கா வீடு பார்க்கலாமா என்ன? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னாக்கா வந்தேன். எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட தானே நான் சொல்லுவேன். அதான் முதல்ல ஓடி வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. லட்சுமி, இதில் கேட்க என்கிட்ட என்ன இருக்குது லட்சுமி? காசு இருந்தால் வீடு பாருங்க, எல்லாமே பண்ணுங்க. பாவு நீ எத்தனை நாளைக்கு தான் அந்த குடிசை வீட்டிலே இருப்பேன். வீடு பாரு லட்சுமி, பார்த்து ஒரு வீட்டை பார்த்து பால் காய் அப்புறம் முத்துக்குமாருக்கு கல்யாணம் பண்ணணும். நிறைய வேலை இருக்குல்ல லட்சுமி நமக்கு. ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சிருக்கேன். அவன் பார்க்கலான்னு சொன்னான், நானும் சரியா பார்க்கலாம் அப்படின்னு. ஏதோ முத்துக்குமாருக்கு வந்துட்டு கம்பெனியில் ஏதோ ஒன்று சொன்னானே, இன்க்ரிமெண்ட்டா டிக்ரிமெண்ட்டா ஏதோ ஒன்று சொன்னான், என்னன்னு தெரியல. அவனுக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க, அதனால பார்க்கலாமா அப்படின்னு சொன்னான். நானும் சரி சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்தார், அவரும் சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல வீடாக பார்க்கணும்க்கா. பார்த்தல லட்சுமி, நீ மட்டும்தான் குடிசை வீட்டில் இருக்க, நாங்களாம் பாரு ஒரு வீட்டில் இருக்கோம். நீயும் முன்னேறணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காத லட்சுமி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ வீட்டை பாரு, எனக்குன்னு சொல்லி நானும் வந்து பார்க்குறேன். நானும் 4 பேர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரியா? ஒரு கட்டண வீடாவே பார்த்துருவோம். சரி சரிக்கா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரிக்கா நான் கிளம்புறேன். இந்த ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும். அட கொஞ்ச நேரம் உட்காரு லட்சுமி, எப்போ பார்த்தாலும் ஆடு மாடு இதே வேலை தான். கொஞ்ச நேரம் உட்காரு. என்ன லட்சுமி அக்கா, புதுசா வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆளவே காணோம். 2 நாளா எங்க போனீங்க? வாட்சிட பொண்ணு, வா வந்து உட்காரு. இல்லை நேற்று தேங்காய் சுட்டோம், அதனால தான் ஆளை வெளியே வரலண்ணா. ஆமா ஆமா, ஏதோ பண்டை செஞ்சா மட்டும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி சாப்பிடுங்க, அதானே நீங்க? சின்ன பொண்ணு, தேவையில்லாம பேசாத. என்னைக்கு நான் உனக்கு கொடுக்காம சாப்பிட்டேன்? நேற்று உங்க அப்பா எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க, அதனால தான் நான் வெளியே வரல. இப்போ கூட உனக்கு ஒன்று வேணுமேன்னு சொல்லி நான் எடுத்து தான் வச்சிருக்கேன் ஒழிஞ்சு திங்காமலாம் இல்லை. நான் ராணிக்காக்கு நேற்றே ஃபோன் பண்ணி கேட்டேன், அக்கா தேங்காய் சுட்டிங்களா, என்ன பண்ணீங்க? ராணிக்கா தேங்காய் சுட்டுட்டு சின்ன பொண்ணுக்குலாம் கொடுத்துருன்னு சொல்லுவோம், அமைதியாக இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி சரிக்கா, சாரிக்கா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பாவு, நீங்க எப்படியாப்பட்ட மனுஷங்க, நான் உங்களை போய் எப்படி சொல்லிட்டேனே, என் மனசு குத்துதுக்கா. ஆமாடி, குத்து குத்து ஆளப்பாரு. இனிமே என்கிட்ட பேச வச்சுட போறேன்.
ஏ சின்ன பொண்ணு கம்மனு இருமா, எப்ப பார்த்தாலும் லட்சுமி இரண்டை இழுத்துக்கிட்டே இருக்க. உள்ள அவளும் வந்து உட்காருவா, காப்பி போட்டு தரவா. எக்க நான் சும்மா தாங்க வம்பு இழுக்கிறேன், அப்பதாங்க நல்லா இருக்கும். எனக்கு இந்த தாய் கல்வியை வம்பு இழுக்காம தூக்கமே வராதுக்க. ஆமாட்டி ஆமா, நான் தாய் கிழவி, நீ தாங்காத கிழவி. இரு, உங்க மாமியார்ட்டே போய் சொல்லி வைக்கிறேன், அப்பதான் நீல அடங்கும். மாமியார் நாலு மிதிச்சா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருப்ப. நானா சொன்னா என்ன கேட்கவா போறேன்? எக்க நான் சும்மா விளையாண்டக்கா. சரி சரி விடுங்க, நான் வந்து உட்கார. வேற ஏதோ பேசுவோம், இதை பத்தி பேசினா சண்டை தான் வரும். எம்மாடி எத்தா அவளுக்கு காடு பாருங்கக்கா இவளுக்கு. பா லட்சுமிக்கா, நீங்க என் காலை பத்தி பேசுறீங்களா? சிவாங்குச்சிக்கு ஷூ போட்ட மாதிரி இருந்துகிட்டு நீ எனக்கு பேசுறியா? இந்த தார் ரோட்ல வேலை செய்வாங்களே அவங்க போடுவாங்களா, அந்த ஷூவை தடவை களை வாங்கி போட்டுட்டு இருக்க. என்ன இதை பார்த்தா உனக்கு களவாண்டி மாதிரி தெரியுதா? நீ தான் களவாடுவை, நான் தான் களவாடுவேன். சும்மா தான் சொல்லிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. நான் ராணியா கிட்ட ஒரு விஷயமா பேச வந்தேன், நீ பேசி பேசி என் உயிரை வாங்குற. சின்ன பொண்ணு கம்மனு இருமா, அவளுக்கு ஏற்கனவே பலாயிரம் டென்ஷன் இருக்கும். நீ அவளை போட்டு இப்படி பண்ணாத. சரி சரிக்கா, நான் சும்மா விளையாண்டேன். லட்சுமிக்கா நான் சும்மா தான் விளையாண்ட, கோச்சுக்காதீங்க. ஏன் சின்ன பொண்ணு, இங்க இந்த உமாலையும் வசந்தி ஆளையே காணோம். வசந்தி கூட நேற்று பார்த்த உமா ஆளே காணும், ஏன் வெளியே வரலவ? எக்கா உமாளுக்கு உடம்பு முடியலையாங்க, அதான் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து படுத்திருக்கலாம். செல்வன் இப்பதான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. வா லட்சுமி போய் பார்த்துட்டு வந்துருமா உமால, ஏன்ச்சு வா போவோம். அதை சொல்லதாங்க நானும் வந்தேன். சரி வாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடலாம் தான் வந்தேன். சரி லட்சுமிக்காவும் இங்க தான் இருக்காங்க, வாங்க நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். பாவ தனியா படுத்துட்டு இருக்கா. ஐயோ அப்பா, உடம்பு ரொம்ப முடியலையே. ஐயோ ஏ உமாலோ, என்னடி ஆச்சு உடம்புக்கு? படுத்திருக்க? அது ஏங்க கேட்குறீங்க? நேற்றுலேருந்து உடம்பே முடியல. நேற்றுலேருந்து அதான் வெளியே வரல. ஒரு வார்த்தை கூட நீங்களாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தீங்களாக்கா? நான் எப்படி போனால் என்னன்னு தானே இருக்கீங்க நீங்களாம். ஏய் உமாலோ, என்ன உமாலோ இப்படி சொல்லிட்டேன்? அப்பெல்லாம் நம்ம உமாலோ, நீ எங்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் தானே. அப்பெல்லாம் நாங்கள் நினைப்போமா? இப்போ கூட நான் தான் சின்ன பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னாச்சு உமா வெளியே காணுமே அப்படின்னு. சின்ன பொண்ணு தான் சொன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அப்போ தான் செல்வா சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா. ஏன் உமாலோ இப்படி நினச்சிட்டாங்களா? ஏட்டி ஏன்ட்ட இப்ப பேசுற? நேற்று நானே வரல, நான் ராணிக்கா வீட்டுக்கு வந்துட்டு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன். அப்பெல்லாம் வந்து உட்காந்து பேசலாம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் யாருமே ஆளை காணோம். சரின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் உமா இப்பெல்லாம் பேசுற? எக்கா அப்படிலாம் இல்லைக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சுக்கா எனக்கு, அதனால தான் இப்படி படுத்திருக்கேன். மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். நீங்கள் யாரையும் கிட்ட வராதீங்கக்கா, 2 நாள் கழிச்சு நானே வெளியே வரேன். ஐயோ ஏட்டி, ஏன்ட்ட இது என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வைரஸ் காய்ச்சல் எவ்வளோ பெரிய காய்ச்சல் தெரியுமா நமக்கு? ஐயோ கடவுளே. ஏ உமா, இது முன்னாடியே சொல்லிருக்கல உமா. நாங்க கூட சரி சும்மா சின்ன காய்ச்சல் தான் நினைச்சு வந்தோம். வைரஸ் காய்ச்சல் எவ்வளவு பெரிய காய்ச்சல் தெரியுமா? என்ன உமா இப்படி அசால்ட்டா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? எங்க செல்வன் ஆளவே காணும், எங்க போனாங்க? சின்ன பொண்ணு அவங்க எனக்கு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. சின்ன பொண்ணு வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இரும்பல் கூட நிக்காம வந்துட்டே இருக்கு, என்ன இரும்பலும் வேற இருக்கு போல. ஆமாக்கா, இரும்பல் காய்ச்சல் தலைவலி எல்லாமே இருக்குக்கா. உமா உமா, சாப்பாடு வாங்கிட்டு வந்து உமா, வா வந்து சாப்பிடு. இரு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இங்கேயே. ஏக்கா நீங்களா எப்பக்கா வந்தீங்க? என்ன செல்வா இது? அக்கம் பக்கம் ஆள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்களா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்களா? நாங்களா இல்ல நினைச்சுக்கிட்டியா செல்வா? நீ வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்டு நான் பொங்கி கொடுத்துருப்பல, கஞ்சா இதை வச்சு கொடுத்துருப்பல. என்ன செல்வா நீ இப்படி பண்ற? எக்கா அப்படிலாம் இல்லக்கா, பக்கத்துல ஆளா இருக்கீங்க. சரி உங்களுக்கும் பிள்ளைங்களா இருக்கு, நீங்க காலைல ஸ்கூலுக்கு எழுந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கணும். அதான் உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்ட்டு நான் எதுவும் கேட்கலக்கா. அதனால தான் போய் கடையே வாங்கி கணிக்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க. என்ன நீங்க உடம்பு முடியினாவது ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வந்தாது பார்த்து போலனே. பாவம் அவ பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, வைரஸ் காய்ச்சல்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரை 2 நாள் கொடுத்துருக்காங்க, அது குடிக்க சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் காய்ச்சல் பரவாயில்ல, குறைஞ்சா பிரச்சனை இல்லை. திரும்ப காய்ச்சல் அதிகமாக அடிச்சுன்னா வர சொன்னாங்க, அவ்வளவுதான். சரி செல்வா, ஏதாவது ஒண்ணுன்னா அக்கம் பக்கத்துல கூப்பிடு. உமா நீ நல்லா படுத்து தூங்கு சரியா? இங்க வந்து பேசிட்டு தொந்தரவா இருக்கும் உனக்கு. சாயந்தரமா நான் வந்து பாக்குறேன், உடம்பு நல்லா பாத்துக்க. காய்ச்சல் குறையினா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நம்மளா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்ன? சரிக்கா, நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. ஏட்டி உடம்பு நல்லா பாத்துக்க, வாங்கிட்டு வந்த சாப்பாட்டுல சாப்பிட்டு சரியா? நாங்க போயிட்டு வரோம், சாயந்தரமா வரேன் சரியா? உடம்பு பாத்துக்கிட்டி? சரி சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்கிறேன். அப்படியும் முடியலன்னா நான் சொல்றேன், அப்புறமா இன்னொரு டைம் வேணா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். சரி உமாலோ, நாங்கள் போயிட்டு வரோம். செல்வா நீ பாத்துக்க அவளை நல்லா சரியா? சரிங்க லட்சுமி அக்கா, நான் பாத்துக்கிறேன். ராணி அக்கா, இந்த உமா பாருங்கக்கா, ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா நம்ம முன்னாடி போய் பாத்துருப்போம்ல. ஆமா சின்ன பொண்ணு, நான் பக்கத்துல இருந்திருக்கேன், என் மேலேயும் தப்பு சின்ன பொண்ணு. ஆளக்கானமேன்னு போய் பார்த்துருக்கணும். சரி எப்பயும் போல வீட்டுக்குள்ள தான் இருப்பான்னு நினைச்சேன். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு எனக்கு. ராணிக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாம தானே பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. மணி என்னக்காவது? மணி 4:30 ஆக போகுது லட்சுமி, 4:30 மணி. சரிக்கா, எனக்கு நேரம் ஆயிட்டு. இப்போ இந்த மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு பால் பீசத்துக்கு நேரம் கரெக்டா இருக்கும். சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி லட்சுமி, நீ என் பிள்ளைங்களா வந்துருங்க, அவங்களுக்குலாம் காப்பி போட்டு எடுத்து வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ பண்றேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா மக்கா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்களேன். எவ்வளவு டைம் கேட்கறேன், அந்த ஒரு சப்ஸ்கிரைப் தானே, தட்டி விடுங்க மக்கா.